இன்றைக்கி அருமையான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாவல் மீன் வாங்கி 1 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வாவல் மீன் தான் வறுக்க போகிறேன். வாங்க எப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் சின்னதாக எடுத்து வச்சுங்க. அது பிறகு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. அடுத்து தனி மிளகாத்தூள். நம்ம எப்பவுமே கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் தனி மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. இப்போ வீட்டில் தயிர் இருந்துச்சு, கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோம். நம்ம லெமனுக்கு பதில் தான் தயிர் போடுறோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து ஃபிஷ் மசாலா தூள் இருந்துச்சு, நம்ம எப்பவுமே ஆச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிஷ் மசாலா ஒரு பாக்கெட்டு அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா 1 கிலோ மீனுங்கிறதுனால நம்ம அந்த பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுங்க, ரொம்ப வேணாம். இப்போ உப்பு நம்ம எப்பவுமே கல் உப்பு போட்டுக்கிறோம். இது வீட்டில் வாங்கின உப்பு சாடி அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, ரொம்ப தண்ணி வேணாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அது நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோம். நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோம். வீட்டிலே மரம் இருக்குது, கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் போட்டுக்கோம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் வந்துட்டு இந்த மசாலாவை போட்டுட்டு ஃபுல்லாக வச்சு போட்டுக்கோம். அடுத்தது வந்துட்டு நம்ம கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோம். இப்போ மீன் மசாலா வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா தடவி வச்சுக்கலாம். நமக்கு மண்டன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் மீன் தலையும் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தடவிக்கிங்க. நல்லா ஃபுல்லாக தடவிட்டு நல்லா தடவிக்கிங்க. மசாலாலாம் உள்ளே போகிற மாதிரி தடவி எடுத்துக்கிங்க. இப்போ எல்லோரும் எடுத்து ரெடியாக இருக்குது. இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். நான் ஊறி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும். ஸ்டிம்மில் வச்சிங்க, ரொம்ப ஃபயர்லாம் வைக்க வேணாம், ஸ்டிம்மிலே வைங்க. ஆயில் நம்ம எப்பவுமே ஆயில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஆயில் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாச்சு இப்போ ஒரு மீனாக அதில் போட்டு எடுக்கும். ஃபயர் ஸ்லோவில் வச்சிங்க, ரொம்ப ஃபயர் வைக்க வேணாம். இப்போ ஒரு பக்கம் பரட்டி விட்டுக்கணும். இது வந்து டாங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் கருக்காமல் ரொம்பவும் இதாக இல்லாமல் நல்லபடியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை. உங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப கருக்காது, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஊற்றினால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.